இப்போ ஃபோர்த்து சம்மம் பார்ப்போம். 2x + 3 x - 4 2x + 3 2x + 3 x - 4. இங்கே பாருங்கள், ஒரு ஈக்குவேஷனில் ப்ளஸ் இருக்குது, ஒரு ஈக்குவேஷனில் மைனஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த முதல் உறுப்பை எடுத்து ரெண்டாவது கோவையை பெருக்கிக்கணும். இப்போ 2x × x எவ்வளோ? 2x². இங்கே பாருங்கள், அடுத்தது 2xஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ், இதில் ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, அதனால் மைனஸ் × 4 4 2s are 8 4 2s are 8, அதனால் 8x. இங்கே பாருங்கள், அடுத்தது இந்த ரெண்டாவது உறுப்பை வந்து இந்த ரெண்டாவது கோவையால் பெருக்கிக்கணும். அப்போ ப்ளஸ் 3x, இங்கே என்னது முன்னாங்க 12 -12 இங்கே வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ 2x². இங்கே பாருங்கள், ஒத்த உறுப்பு இருக்குதா, அதனால் ஆப்போசிட் சைன் இருக்கா, அதனால் வி சப்ராக்ட் வித் ஒன் another, வி கெட் 5x. 8xல் 3x போயிடுச்சுன்னா 5x. பெரிய உறுப்புடைய குறியை தான் போடும். அப்போ -12. இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3x + 7 × x - 5. இது ரெண்டு கோவையும் பெருக்கணும். அப்போ 3x, இவர் வந்து 3xஆக போட்டுக்கலாம். 3x + 7 இது ஒரு கோவையாகவும், x - 5 ஒரு கோவை. இப்போ இந்த 3xஆல் என்ன செய்யணும்? பெருக்கிக்கணும். இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கிக்கிட்டா 3x². 3ஐயும் எக்ஸையும் அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். அப்போ உறுப்புகளுடைய அடுக்கை மட்டும் நம்ம கூட்டிக்கணும். கெழு வந்து இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஒரு 3x². இங்கே மைனஸ் 3x 5 பேருக்குங்க 3 15x. இங்கே பாருங்கள், 7 இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே x இருக்குது, அதனால் 7x + 7x. 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்போ -35. இப்போ இவனை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஏன்னா இங்கே ஒத்த உறுப்புகள் இருக்கான் பாருங்கள். இங்கே ஒத்த உறுப்புகள் இருக்கிறதால நம்ம இவனை ரெண்டு பேரையும் என்ன செய்யலாம்? கூட்டுறது தான் கூட்டலாம், கழிக்கிறதுனா கழிக்கலாம். ஆப்போசிட் சைன் இருக்கிறதால கழிச்சு தான் ஆகணும். அப்போ 3x². 15ல் 7 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 8. என்ன குறி வரணும்? -8x - 35 is the answer.